இப்போ நம்ம பார்க்க போகிற தியரம் வந்து ஆங்கிள் பைசெக்டார் தியரம் ஏபிடி. ஸோ ஒரு தியரம் ப்ரூவ் பண்ண 5 பார்ட் வேணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட், கிவன், டு ப்ரூவ், கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரூஃப். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். த இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ இன்டர்னல் பைசெக்டார் ஆஃப் அன் ஆங்கிள் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இது வரைக்கும் கிவனில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் டிவைட்ஸ் த ஆப்போசிட் சைட் இன்டர்னலி இன் த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்னிங் த ஆங்கிள். இது டு ப்ரூவ். ஸோ ஃபஸ்ட் என்னது கிவன். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ட்ரையாங்கிளோட இன்டர்னல் பைசெக்டார். அப்போ ட்ரையாங்கிள் எது? ஏபிசின்றது ட்ரையாங்கிள். அப்போ ஏபிசின்ற ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் ஏடி இஸ் அ இன்டர்னல் பைசெக்டார். அப்போ ஆங்கிள் ஏக்கு வந்து ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். அந்த லைனுக்கு பேர் இன்டர்னல் பைசெக்டார். இந்த லைன் என்ன பண்ணுன்னா ஏன்ற ஆங்கிளை ஈக்குவலாக டிவைட் பண்ணும். அப்போ இந்த பக்கமும் 1, இந்த பக்கமும் 1. ஸோ ஈக்குவலாக டிவைட் பண்ணுற லைன் என்னது? இன்டர்னல் பைசெக்டார். அப்போ ஏடி இஸ் அ இன்டர்னல் பைசெக்டார். கிவன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருந்தா இது என்ன பண்ணுன்னா டிவைட்ஸ் த ஆப்போசிட் சைடு இன்டர்னலி. இந்த ஏடின்ற லைன் வந்து இந்த ஆப்போசிட் சைடு பிசியை இன்டர்னலாக டிவைட் பண்ணும். என்னவா டிவைட் பண்ணுது? பிடி டிசின்ற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. அப்போ பிடி டிசின்ற ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. இந்த டிவைட் பண்ண ரேஷியோ வந்து சைட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குமா? இஸ் இன் த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் கண்டெய்னிங் த ஆங்கிள். இந்த ஆங்கிள் ஏ கண்டெயின் பண்ணியிருக்க சைடு எது? ஏபி அண்ட் ஏசி. அப்போ ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. இதுதான் ப்ரூவ் பண்ணணும். ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை DC. AB by AC equal to BD by DC. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன பண்ண போகிறோம்? நம்ம இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன லைன்ஸ்லாம் தேவையோ அதை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ட்ரா எ லைன் த்ரூ சி. சியிலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம் parallel to AB. ஸோ ட்ரா எ லைன் த்ரூ சி parallel to AB. ஏபிக்கு பேரலாக சிஇன்னு ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். அது வந்து ஏபிக்கு பேரலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இந்த ரெட் லைன் தான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறது. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஏடி டு மீட் த லைன் த்ரூ சி. ஸோ ஏடின்ற லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஈன்ற பாயிண்ட்டை மீட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ எக்ஸ்டெண்ட் ஏடி டு மீட் த லைன் த்ரூ சி. ஸோ ஏடின்ற லைனை டிஇன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இதை மீட் பண்ணிடுச்சு இ. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமா ப்ரூஃப். ஸோ ப்ரூஃபில் 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம் ப்ரூஃபையும். ஸோ ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு இந்த ஏசின்ற லைனை மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற லைன்ஸை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற லைனை ட்ரா பண்ணியாச்சு. இதில் என்னென்னா ஏபி பேரலல் டு சிஇ. ஃபஸ்ட்டு ரீசன் என்ன எடுக்க போகிறீங்க? ஏபின்றது சிஇக்கு பேரலாக இருக்குது. அப்போ பேரலாக இருக்கும் போது அதை கட் பண்ணுற ஒரு லைனுக்கு பேர் டிரான்ஸ்வர்சல். அப்போ ஏபிசிஇன்ற லைனை எது கட் பண்ணுது? ஃபஸ்ட்டு ஏஇன்ற ஒரு லைன் கட் பண்ணுது. அப்போ ஏஇன்றது என்னது? டிரான்ஸ்வர்சல் லைன். 2 பேரலல் லைன்ஸை கட் பண்ணுற லைனுக்கு பேர் டிரான்ஸ்வர்சல் லைன். டிரான்ஸ்வர்சல் லைன் கட் ஆச்சுன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் ஏன்றது ஆங்கிள் ஈக்கு ஈக்குவல். ஆங்கிள் ஏன்றது ஆங்கிள் ஈக்கு ஈக்குவல். ஸோ ஒரு ஆங்கிள் எப்போவுமே 3 லெட்டர்ஸில் எழுதுவோம். அந்த ஆங்கிளை மிடில் வச்சு எழுதுவோம். அப்போ ஈன்ற ஆங்கிளையும் ஏன்ற ஆங்கிளையும் எப்படி எழுதுவோம்? சிஇஏ. சிஇஏ ஈக்குவல் டு இஏபி. இஏபி. ஸோ இது நம்பர் 1. அதே மாதிரி அடுத்த ஆங்கிள் எடுக்க போகிறேன். இப்போ அடுத்த லைன் பிசின்ற டிரான்ஸ்வர்சல் லைன். அடுத்தது என்ன எடுக்கிறோம்? பிசின்ற டிரான்ஸ்வர்சல் லைன். அப்போ அதே ஏபிசின்ற பேரலல் லைனை இப்போ பிசி லைன் கட் பண்ணுது. பிசி லைன் கட் பண்ணுச்சுன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். 2 to ஈக்குவல். 2ன்ற ஆங்கிள் எப்படி எழுதலாம்? இசிபி. இசிபி ஈக்குவல் டு சிபிஏ. சிபிஏ. ஸோ 2 ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறது ஒரு ட்ரையாங்கிள் ஏசிஇன்ற ட்ரையாங்கிள். ஏசின்ற ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்து பார்த்தா ஆல்ரெடி கிவனில் 1 ஆங்கிள் ஏவோட வேல்யூ ஆங்கிள் 1ன்னு எழுதியாச்சு. ஆங்கிள் ஏன்றது 1. இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணதில் ஈன்றது 1. ஸோ 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது என்ன ட்ரையாங்கிள்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அப்போ அதோட சைட்ஸும் ஈக்குவல். So in triangle ACE, CAE equal to CEA. CEA 2 angle equal. இந்த ரீசன்னால அதோட சைட்ஸ் ரெண்டும் ஈக்குவல். ஏசின்றது சிஇக்கு ஈக்குவல்னு எழுதியாச்சு. ஸோ இப்போ 3 பார்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ மேலே ட்ரா பண்ண ட்ரையாங்கிளே 2ஆக பிரித்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஏபிடி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள்.
பிடி, இந்த கீழே இருக்கிற ட்ரையாங்கிள், இந்த மேலே இருக்கிற ட்ரையாங்கிள். அடுத்தது இசிடி, அடுத்த ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம பார்த்தா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். ஏன்ற ஆங்கிள் ஈக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு, பி ஆங்கிள் சிக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், அப்போ சிமிலராக இருக்குன்னு அர்த்தம். பை ஏஏ சிமிலாரிட்டி ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர். அதாவது ட்ரையாங்கிள் ஏபிடி சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிடி, இந்த சிம்பிளுக்கு பேர் சிமிலர். ஸோ இந்த சிமிலாரிட்டி எழுதும் போது மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். இங்கே ஏ எழுதுனா இந்த ஏக்கு ஈக்குவலான ஆங்கிளை தான் ஃபஸ்ட்டு இங்கே எழுதணும். ஏக்கு எது ஈக்குவல்? இ. பிக்கு எது ஈக்குவல்? சி. ஸோ ஏக்கு இ, பிக்கு சி, டிக்கு டி. ஸோ சிமிலாரிட்டி கரெக்டாக எழுதிட்டா ப்ரொபோஷனல் எழுதலாம். ப்ரொபோஷனல் எப்படி எழுதுவோம்? ஏபி, இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் ஏபின்னு எடுத்தால் இங்கே இசின்னு எடுப்போம். ஏபி பை இசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் ஏபி, இங்கேயும் ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் இசி, இங்கேயும் ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் பிடி, இங்கேயும் ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் சிடி. ஸோ ரெண்டு ப்ரொபோஷனாலிட்டி மட்டும் எழுதியாச்சு, தேர்ட் சைடு எழுதலை. ஸோ ரெண்டு சைடு ஈக்குவல். ஆல்ரெடி நம்ம வந்து இசின்றது வந்து ஏசிக்கு ஈக்குவல்னு எழுதியாச்சு. ஸோ ஃப்ரம் த்ரீலேருந்து என்ன சொல்லலாம்? ஏசின்றது சிஇக்கு ஈக்குவல். அப்போ ஏசி இருக்கிற பிளேஸில் சிஇ போட்டால் முடிஞ்சிருச்சு. அப்போ சிஇக்கு பதிலாக என்ன போட்டாச்சு? ஏசி. அப்போ ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை சிடி. ஸோ அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னதை ப்ரூவ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுதான் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ ஒரு பைசெக்டார் ட்ரா பண்ணுறோம், ஆப்போசிட் சைடு வந்து இந்த ரெண்டு சைட் ரேஷியோக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு பேரலல்னு எடுத்து டிரான்ஸ்வர்சல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் எடுத்து அடுத்த பார்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு. ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு எடுத்து ப்ரொபோஷனாலிட்டி எழுதியாச்சு. இந்த இசிக்கு பதிலாக ஏசி. ஸோ இந்த 4 பார்ட்ஸ் முடித்தா ஏபிடி தியரம் முடிஞ்சது. தேங்க்யூ.